நிச்சயமாக எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி நிலையானதாக நிச்சயமாக தோன்றலாம். உங்களை எப்பொழுது யார் எப்படி பார்த்தாலும் அவர்களை மீண்டும் நீங்கள் சந்திக்கும் பொழுது அதே ஒரு எண்ணத்துடன், அதே ஒரு பேச்சுடன், எந்த விதமான எவ்வளவுதான் வாழ்க்கையில முன்னேறி இருந்தாலும் உங்களுடைய பழைய நிலைமையையும் பழைய வாழ்க்கையும் நீங்கள் எப்பொழுதுமே மறக்க மாட்டீங்க. அது உங்களுடைய இயல்பாகவே இருக்கும். இந்த மாதிரி ஒரு மனிதராக எப்பொழுதுமே நீங்க இருப்பீங்க. ஆனா அந்த அமைதிக்குள் எவ்வளவு உணர்ச்சிகள், எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு சொல்லப்படாத கதைகள் இருக்கின்றன என்பதை யாரும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. நீங்களும் யாரிடமும் கூற மாட்டீர்கள். உங்களிடம் மட்டுமே நீங்கள் வைத்துக் கொண்டிருப்பீங்க. யாரிடமும் கூறாமல் உங்களுடைய மனதிற்குள் மட்டுமே வைத்துக்கொண்டு அதனை நினைத்து நீங்கள் தினசரி அழுது புலம்புவீங்க. அதனை நினைத்து வருத்தப்படுவீங்க. இந்த மாதிரி சில செயல்களை நீங்கள் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் மட்டுமே செய்து கொண்டு இருப்பீங்க. ஆனா உங்களுக்குள்ள அவ்வளவு உணர்ச்சிகள் இருக்குங்க. எவ்வளவோ ஏமாற்றப்பட்டிருப்பீங்க, எவ்வளவோ ஏமாந்திருப்பீங்க. எத்தனையோ நபர்களிடம் பணத்த குடுத்து வாங்க முடியாம சின்ன சின்ன பிரச்சனையில கூட மாட்டியிருப்பீங்க. எவ்வளவோ போராட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பிடித்த விஷயங்களுக்காக நீங்க போராடி இருப்பீங்க. உங்களுக்கு எப்பொழுதுமே பிடிவாத குணம் இருக்கும். அதனால நீங்கள் போராட்டம் அப்படிங்கிறத உங்களுடைய வாழ்க்கையில நடத்தி கொண்டே இருப்பீங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட கதைகள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். ஆனால் வெளியில் அது யாருக்குமே தெரியாது. அது ஒரு மறைமுகமான போராட்டங்களாகவும், மறைமுகமான கதைகளாகவும் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும். நீங்க உணர்ச்சி வசப்பட்டவங்க தான். ஆனா அதை வெளியில் காட்டாத ஒரு நபராக இருப்பீர்கள். ஆனா உங்களை பார்த்தா இவனுக்கெல்லாம் பாசமே இருக்குமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி அனைவருமே நினைப்பாங்க. அந்த அளவுக்கு நீங்க யாரிடமும் வெளியில உணர்ச்சி வசப்பட மாட்டீங்க. ஆனா உள்ளுக்குள்ள அவ்வளவு உணர்ச்சி வசப்படுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர்களாக எப்பொழுதுமே இருப்பீங்க. ஆனா அந்த வெளியில நீங்க காட்டிக்கொள்ளவே மாட்டீங்க. உங்களுடைய மனதில் யாராவது இடம் பிடித்து விட்டால், ஆனால் இடம் பிடிப்பது அவ்வளவு சுலபமும் கிடையாது. அனைவரிடமும் நல்லா தான் பேசுவீங்க. இருந்தாலும் உங்களுக்குன்னு மனசுக்குள்ள அவங்கள வந்து பிடிக்கணும். அப்படி அவங்கள பிடிச்சிருச்சு அப்படின்னா, அவங்களுக்காக நீங்க எவ்வளவு தியாகம் செய்ய தயார் என்பது உங்களுடைய உண்மையான ஒரு தன்மையாக இருக்கும். அது அவங்களுக்கு நிச்சயமாக புரியும். உங்கள்ட்ட முன்னாடி பழகுனதுக்கும், இவன் பிடித்ததுக்கு அப்புறம் இவன் எப்படி என்னிடம் பழகுறான் அப்படிங்கிறதுக்கும் நிறைய விதமான வித்தியாசங்கள அவங்களே உணருவாங்க உங்களை பார்த்து. அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் உங்கள் மீது நிச்சயமாக நடக்கும். ஆனா அதே நேரத்துல ஒரு முறை மனம் உடைந்தால், மீண்டும் அதே ஒரு நம்பிக்கையை கொடுக்க மிகவும் நேரம் எடுப்பது கூட உங்களுடைய தனி சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடந்திருக்கும். இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கை ரகசியம் என்ன தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையின மிகப்பெரிய ரகசியம் என்னன்னா, நீங்க பலமுறை கைவிட நினைத்திருந்தாலும், ஒருபோதும் முழுமையாக கைவிடாமல் அதனை பார்த்து கொண்டிருப்பீங்க. அது உறவாக இருக்கட்டும், ஏதாவது பொருளாக இருக்கட்டும், ஏதாவது வேலையாக இருக்கட்டும். நீங்க கைவிட போறேன்னு சொல்லிக் கொண்டு தான் இருப்பீங்களே தவிர, உங்களுக்கு கைவிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள எப்பொழுதுமே தோன்றாது. அப்படிப்பட்ட எண்ணத்திலும் நீங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதராகவும் எப்பொழுதுமே இருக்க மாட்டீங்க. அதனால நீங்க எப்பொழுதுமே யாரையும் கைவிட மாட்டீங்க. உங்களுடனே வைத்துக் கொள்வீங்க. இந்த மாதிரி சில செயல்கள் நீங்கள் நிச்சயமாக செய்து கொண்டிருப்பீங்க. நீங்க சோர்ந்து போன தருணங்களிலும் கூட, இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணலாம் என்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள நிச்சயமாக ஓடிக்கொண்டே இருக்கும். இந்த மன உறுதியை பலர் கவனிக்கவே மாட்டாங்க. அவங்க பார்ப்பது உங்களுடைய வெளிப்புற அமைதியை மட்டுமே பார்ப்பாங்க. உள்ளுக்குள்ள எவ்வளவு போராட்டங்கள் இருக்கு, எவ்வளவு வெளிப்புற அமைதி மட்டும் பார்த்தா போதுமா? உள்ளுக்குள்ள எவ்வளவு போராட்டங்கள், எந்த அளவுக்கு நீங்க உங்களுடைய வாழ்க்கைய வாழ்ந்திருக்கீங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. இது உங்களுடைய ரகசியங்களாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை சம்பந்தமான உண்மை என்ன தெரியுமா? நீங்க எதிர்பார்த்த வாழ்க்கை எளிதாக அமையவில்லை. இதுவரைக்கும் 100ல 20% பேருக்கு மட்டும்தான் இந்த ரிஷபம் ராசியில அவங்க நினைத்த வாழ்க்கை அமைந்திருக்கும். மீதி 80% பேருக்கு நீங்க நினைத்த வாழ்க்கை இதுவரைக்கும் அமைந்திருக்காது. நீங்கள் ஒண்ணு நினைப்பீங்க, உங்க கடவுள் ஒண்ணு நினைப்பாரு. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டே இருக்கும். நீங்க உழைக்கின்ற அளவுக்கு உங்களுக்கு எந்த விதமான நன்மைகளும் இதுவரைக்கும் கிடைக்காமல் போய்க்கொண்டே இருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமாக ஒரு உணர்ச்சியை நிச்சயமா ஏற்படுத்தியிருக்கும். இன்னும் சில நேரங்கள்ல என் நேரம் எப்பொழுது வரும் என்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள எழுந்து கொண்டே இருக்கும். அந்த ஒரு கேள்விக்கும் பதில் கிடைக்காமல் நீங்களும் என்ன செய்ய என்று தெரியாமல் முழித்துக் கொண்டிருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கை தாமதமாக மலரக்கூடிய ஒரு மரம் போல தோன்றும். ஒரு மரம் போல தோன்றினாலுமே அது உங்களுடைய வாழ்க்கைய தாமதமாகத்தான் நிச்சயமாக முன்னேற்றும். உங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே வேகமான அசுர முன்னேற்றமானது கிடைக்காது. மெதுவான, பொறுமையான ஆனால் நிலையான ஒரு முன்னேற்றம் நிச்சயமாக உங்களுக்குள்ள கிடைக்கும். இது மெதுவாக வளர்ந்தாலும் ஒரு நாள் உங்களை மிக வலிமையானதாக மாற்றக்கூடிய ஒரு மரமாக நிச்சயமாக மாறும். நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு சிரமங்களும் வீண் போகாது. அது உங்களை இன்னும் உறுதியான ஒரு வெற்றியை நோக்கி நிச்சயமாக உங்களை தேடி கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமான பிரச்சனை என்னன்னா, நீங்க அதிகமான பொறுப்புகளை எடுத்துக்கொள்வதுதான்.
10 நபர்கள் இருக்காங்க அப்படின்னா, அந்த 10 நபர்கள் அவங்களுக்கு வேண்டிய ஒரு பொறுப்புகள் எடுத்துக்கொள்வாங்க. ஆனா நீங்க மட்டும் உங்களுடைய தலைக்கு மீது 2 அல்லது 3 பொறுப்புகளை எடுத்து வைத்து, என்னால செய்ய முடியும் என்கிற ஒரு முயற்சியில நீங்க ஈடுபடுவீங்க. ஆனா அந்த மாரி செய்யக்கூடாது. நீங்களும் அதே மாரி அவங்கள மாரி இருந்துட்டு போயிடணும். அவங்கள மாரி இல்லாம இருக்கிறதுனால தான் உங்கள யாரும் மதிக்க மாட்டிக்காங்க. உங்களிடம் அனைவரும் வேலைய மட்டும் கோரிக்கொண்டு இருக்காங்க. இத நீங்க நல்லா புரிந்துக்கிடணும். எல்லாரையும் காப்பாற்றணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள அதிகமாகவே இருக்கும். ஆனா உங்களுடைய தேவைகள், உங்களுடைய ஆசைகள் பின்தள்ளப்படும். முதல்ல உங்கள பாருங்க. அதுக்கப்புறம் மத்தவங்கள பாருங்க. நீங்க பலமுறை உங்களை மறந்து பிறருக்காக வாழ்ந்த ஒரு நபராக இருப்பீங்க. அதனால தான் சில நேரங்களில் உங்களுக்குள்ள ஒரு பெருமையானது தோன்றிக் கொண்டிருக்கும். என்னை யாராவது புரிந்து கொள்வார்களா என்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். நிச்சயமா உங்களை புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, உங்கள முதல்ல நீங்க முன்னேற்றுங்க. அதுக்கப்புறம் மத்தவங்கள பத்தி நீங்க நினைங்க. அவங்களுடைய வாழ்க்கையும் நீங்க முன்னேற்றலாம். இதுவரை நான் கூறியது உங்களுடைய இயல்பாக இருக்கிறதா, இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமேல் நடக்கப் போவது என்ன என்பதை தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின், மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில புதிய அத்தியாயமானது ஆரம்பமாகும். இது நீங்களே நினைத்து பார்க்காத ஒரு அத்தியாயமாக நிச்சயமாக இருக்கும். வருகின்ற இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில புதிதாக சில நபர்கள் நுழையப் போகிறார்கள். அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில சாதாரணமாக வரக்கூடிய மனிதர்களாக இருக்க மாட்டார்கள். நீங்களே நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கக்கூடிய சில நபர்கள் நிச்சயமாக இருப்பார்கள். அவங்களுடைய வாழ்க்கைய மாற்றக்கூடிய ஒரு விதத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மனிதர்களாக நிச்சயமாக இருப்பாங்க. அவங்க வந்து உங்களுடைய வாழ்க்கைய நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா கொண்டு போவாங்க. ஒருவரால் உங்களுக்கு மனதில் ஆதரவானது நிச்சயமாக கிடைக்கும். அந்த மன ஆதரவால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். இன்னொருவர் உங்களுடைய வேலை அல்லது பண விஷயத்துல ஒரு வாய்ப்பை உங்களுக்கு திறந்து விடுவார். அதனால உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். மற்றும் ஒருவர் உங்களை நீங்கள் மறந்துவிட்ட கனவுகளுக்கு திரும்ப உங்களை அழைத்து செல்வார். இதனால உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். இனி உங்களுக்கு நடக்கப் போகின்ற நன்மைகள் மெதுவாக ஆரம்பிக்கும். மெதுவாக ஆரம்பித்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கையை அழகாக மாற்றக்கூடியதாக நிச்சயமாக இருக்கும். உடனடியாக பெரிய மாற்றம் இல்லாமல் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில உடனடியான பெரிய மாற்றம் எப்பொழுதும் ஏற்படாது. ஆனால் பொறுமையான மெதுவான மாற்றம் நிலையான ஒரு மாற்றமாக இருக்கும். அது வரைக்கும் நீங்க காத்திருந்து தான் ஆக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் இல்லாமல் இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் சிறிய முன்னேற்றங்களை நீங்கள் கவனிக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளுக்கும் எந்த அளவுக்கு முன்னேறி கொண்டு போகிறது என்பது நீங்க கண்கூடாக உணர ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு சில மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும். பண விஷயத்துல ஒரு நிலைத்தன்மையானது உங்களுக்கு கிடைக்கும். உங்க கையிலிருந்து செலவழிந்து கொண்டே இருந்த பணம், இனிமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு கிடைத்து, உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் நல்ல ஒரு இடத்திற்கு நிச்சயமா கொண்டு செல்லும். நீங்க எதிர்பார்க்காத இடத்திலிருந்து ஒரு வரவானது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். இது உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையில புதிதாக தொடங்கக்கூடிய முயற்சிகள் மிகவும் முக்கியமான ஒரு முயற்சிகளாக இருக்கும். நீங்க இதுவரை யோசித்தும் தைரியமாக தொடங்காத ஒரு விஷயம் இப்போது உங்களுடைய கையில் வந்துவிடும். அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். இது ஒரு தனித்தொழிலாக கூட இருக்கலாம். ஒரு புதிய வேலை முயற்சியாக கூட இருக்கலாம். அல்லது உங்களுடைய திறமையை வெளிக்காட்டக்கூடிய ஒரு முயற்சியாக இருக்கலாம். எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டு, உங்களுடைய திறமையை எப்படியாவது வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு முயற்சிக்கு நிச்சயமாக ஆளாக்கப்படும். இந்த முறை நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் பயமின்றி எடுக்க வேண்டும். பயமின்றி எடுத்தால் மட்டுமே கடந்த அனுபவங்கள் எல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடமாக இருக்கும். நீங்கள் இன்னமும் எல்லாத்தையும் பார்த்து பயந்து கொண்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து உங்களால வெளிவர முடியாமல் நீங்கள் இன்னமும் கஷ்டப்பட்டு கொண்டு தாங்க இருப்பீங்க. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, இந்த ஒரு காலத்துல நீங்க ஒரு பெரிய ஒரு உண்மைய புரிந்து கொள்வீங்க. நான் என்னை மதிக்காதவர்களுக்காக இவ்வளவோ காலங்கள் என் நேரத்தை வீணாக்கி விட்டேன் என்று உங்களுக்குள்ள நீங்களே புரிந்து கொள்வீங்க. இந்த ஒரு உண்மை உங்களுக்கு ஒரு புதிய ஒரு தைரியத்தை நிச்சயமா தேடி கொடுக்கும். அதனால உங்களுடைய வாழ்க்கையில சில முக்கியமான மாற்றங்கள் நிச்சயமாக செய்ய ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையை நீங்க உயர்த்துவீங்க. ரிஷபம் ராசி அன்பர்களே, இனி உங்களுடைய வாழ்க்கை சும்மா நகராது. அது முன்னேற்றத்திற்கான ஒரு பாதையாக மாறும். நீங்க நீண்ட நாட்களாக அமைதியாக சுமந்த பாரங்கள் இப்போது மெதுவாக இறக்கி வைக்கப்படும். நீங்கள் உங்களுக்காக வாழத் தொடங்கக்கூடிய ஒரு காலமாக இது காலமானது இருக்கும். உங்களுடைய நல்ல மனதுக்கு தகுந்த பலனானது இனிமேல் வந்துவிடும்.
நீங்கள் காத்திருந்த நேரம் முடிந்து கொண்டிருக்கிறது. இனி உங்களுடைய வாழ்க்கையில் நான் கூட சந்தோஷமாக இருக்கலாம் என்ற ஒரு உணர்வு உங்களுக்கு நிச்சயமாக மாறப்போகிறது. மாறி அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்குமா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். அமைதியான ஒரு